தொழிலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி சேமயம் யூடியூப் சேனல், தென்காசி மாவட்டம். நாம் இந்த சேனலில் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தொழிலாளர் நலவாரியத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். சென்ற மாதம் நம்மிடம் விண்ணப்பித்த 9 நபர்களுக்கு 60 வயது பூர்த்தியடைந்த 9 நபர்களுக்கு பென்ஷன் ஆர்டர் காப்பி, அதாவது ஓய்வூதிய ஆணை வந்துள்ளது. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போன வாரம் 7 பேருக்கு வந்துச்சு. இப்போ இன்றைக்கி 9 பேருக்கு வந்திருக்கு. இந்த 9 பேர்களுக்கும் அடுத்த மாதம் முதல் மாதம் 1200 முதியோர் ஓய்வூதியமாக அவர்கள் வங்கி கணக்கே வந்து சேரும். தமிழ்நாடு அரசாங்கத்தால் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கே மாதம் 1200 அனுப்பி வைக்கப்படும். 60 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் உடனே விண்ணப்பித்து உங்களுக்குரிய மாத ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நமது அலுவலகம் அச்சன்புதூரில் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே இருக்குது. தென்காசிலேருந்து வரவங்க வடகரை பஸ்ஸில் ஏறி அச்சன்புதூர் ஸ்டாப்பில் இறங்கணும். கடையனூர்லேருந்து வரவங்க செங்கோட்டை பஸ்ஸில் ஏறி அச்சன்புதூர் ஸ்டாப்பில் இறங்கணும். செங்கோட்டையிலேருந்து வரவங்க கடையனூர் பஸ்ஸில் ஏறி அச்சன்புதூர் ஸ்டாப்பில் இறங்கணும். நமது அலுவலகத்தின் ஃபோன் நம்பரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செஞ்சுட்டு ஆஃபீஸில் வந்து நேரடியாக முதியோர் ஓய்வூதியத்தை பதிவு செய்து கொள்ளலாம். 60 வயது பூர்த்தியடையாதவர்கள் இப்போதே உங்களது முதியோர் ஓய்வூதியத்திற்கான முன்பதிவை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது பதிவு செய்து வைத்து கொண்டிருக்கிறனால் 60 வயது முதல் உங்களுக்கும் மாதம் 1200 ஓய்வூதியமாக வரும். நலவாரியம் மூலமாக ஓய்வூதியம் பெறுவதற்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது. இப்போ தாலுகா ஆஃபீஸ் மூலமாக முதியோர் ஓய்வூதியம் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, பையங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஆனால் நலவாரியம் மூலமாக உதவித்தொகை பெறுவதற்கு, முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை. நலவாரிய அட்டையை வைத்திருந்தால் மட்டுமே போதுமானது. நலவாரிய அட்டை வைத்துள்ள அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய மாத ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பை வசப்படுத்தி வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.